ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 பரணி நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் நம்ம லக்னாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். சுக்கிரனும் சந்திரனோடு சேர்ந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல அமைப்பு. உறவுகளை புதுப்பித்து கொள்வதற்கும் திருமண வரன் பார்க்குறதுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் நல்ல தொழில் பலம், அதாவது இப்போ கான்ட்ராக்டு, இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்க, சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறவங்க, அனைத்து விதமான ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் வச்சுருக்காங்க. அத்தனை பேருக்கும் இன்றைக்கி தொழில் பலத்தை கொடுக்கும், புது புது கஸ்டமர்களை கொடுக்கும், அதே போல் உறவுகள்லேயும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஜூன் 23 திங்கட்கிழமை மதியம் 3:16 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே மாலை 5:36க்கு தொடங்கிடுது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் பாக்யஸ்தானத்தில் மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரமாக செயல்படுறதுனால இன்றைக்கி நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங்கு, தெய்வ அனுகூலம் மிகுந்த நாளாக இருக்கும். குழந்தைகள் வழியில் சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனை உறவு பலப்படுறது, தந்தை வழி உறவு, பூர்வீக வழி உறவு, குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, அனைத்துக்குமே மிக நல்ல நாளாக அமைகிறது. நம்ம சில பேருக்கு பார்த்திங்கன்னா கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஹைலைட்டான நாளாக இருக்கும். மதியம் 3:16 ரோகிணி நட்சத்திரம். இது சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ உண்மையிலேயே 8ல் சந்திரன் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. அதனால் தொழிலுக்கும் வேலைக்கும் கெடுக்கலைன்னாலும் நம்ம கொஞ்சம் 8ஆம் இடம் என்பது ஹெல்த் இஷ்யூஸ்லேயோ அல்லது எதிர்பாராத சில நல்ல செய்திகளுக்கு பதிலாக அதிருப்தியான செய்திகள் வர்றதோ, உறவுகள் ரீதியாக பேச்சுவார்த்தைகளில் டென்ஷன் ஆகிறதோ, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மனோகாரகனான சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 4, 8, 12 தான் சந்திரனுடைய நட்சத்திரமே இருக்குது. அதனால் இப்போ பொதுவாகவே சந்திரன் வரும்போதெல்லாம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அது திருவோணமாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், அஸ்தமாக இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ எப்போவுமே இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தாயார் வகையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நல்லா உறவுகள் முறைகள் நல்லா இருந்ததுன்னா ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கஷ்ட நஷ்டங்களை சந்திரன் வகையில் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், உடம்பில் நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், அல்லது ஒரு இடத்துல குளிக்க போகிறோம் பிடிக்கிறோம், தண்ணி சேராமல் வரக்கூடிய பிரச்சனைகள், கோல்டு அட்டாக் பண்ணுறது, வைரல் ஃபீவர், இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜென்ரலாக நம்ம ஜாதகத்தில் உபநட்சத்திரமாக சந்திரன் 8ஆம் இடத்தை ஆளக்கூடாது. இந்த மாதிரி வர்ற நாட்களில் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு மட்டும் பார்த்துட்டு புது காரியங்களில் அவாய்டு பண்ணிக்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜூன் 24ஆம் தேதி நமக்கு நண்பகல் 12:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. அதனால் இன்றைக்கும் 8ல் சந்திரன் இருக்காருங்கிறத கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க. செவ்வாயை போல் பலன் தரக்கூடிய இந்த நாளில் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இப்போ சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ல் போயிட்டுருக்கார் இல்லையா. இப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 6ல் சனி இருக்கிறதுங்கிறது இந்த செவ்வாய் செய்யக்கூடிய பலன்களை அந்த 11ஆம் இடத்தை சனி கெடுக்கிறாருன்னு அர்த்தமாகுது. அதனால் மூத்த சகோதரமாகட்டும், இரத்த சம்பந்தப்பட்ட உறவாகட்டும், நண்பர்கள் வகையில் இருக்கிறதாகட்டும், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த நபர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்னு எடுத்துக்கணும். அதனால் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான நாளாக எடுத்துக்கணும். பட் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும், பணவரவுக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கு நல்லாயிருக்கும். ஜூன் 25 புதன்கிழமை காலையில் 10:40க்கு திருவாதிரை நட்சத்திரம். பாக்கியம் 9ஆம் இடத்துக்கு சந்திரன் போயிடுறாரு. சந்திரன் திருவாதிரையில் இருக்கார், சூரியனும் திருவாதிரையில் இருக்கார், குருவும் திருவாதிரையில் இருக்கார். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பு. இந்த ராகுனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுல
குரு பரிவர்த்தனை வாங்குறார். நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவாக வேலை செய்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகுவாக வேலை செய்கிறார். இது சார மாற்றம்னு சொல்லி 12 லக்னங்களுக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. 5ல் 9ல் இந்த பரிவர்த்தனை நமக்கு குருவோ ராகுவோ நம்ம ஜனன ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு தெய்வ கடாட்சம், உறவுகள் மேன்மை, சுபகாரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பான நாளாக அமைகிறது. ஜூன் 26 வியாழக்கிழமை குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் காலையில் 8:46க்கு தொடங்குகிறது. இப்போ அதே பரிவர்த்தனை வேலை செய்யும். குரு ராகு பரிவர்த்தனை வேலை செய்யும். இன்றைக்கும் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு தொடர்பு, சில பேருக்கு வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறது, வேறு ப்ராஜெக்ட் மாறுறது, இது மாதிரி மாற்றங்களும் நடக்கும். உற்பத்திக்கு இந்த 2 நாளுமே நல்லதல்ல. முதல் நாளான திருவாதிரையும் இந்த புனர்பூசமும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லதல்ல. இந்த நாளை நம்ம ஒரு மாதிரி கேன்வாஸ் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஜூன் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரம். சனி 6ஆம் இடத்துல நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் வேலை சிறப்பாக இருக்கும். மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, மருத்துவத்தில் இருக்கவங்க அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தான். மற்றபடி நமக்கு சனி கெட்டவராக இருந்தால் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். இப்போ இந்த பூசம் என்பது 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சனியினுடைய நட்சத்திரத்தில் புதனும் இருக்கிறார். புதனும் தன்னுடைய பங்களிப்பை இன்றைக்கி கொடுப்பார். பூசத்திலேயே இருக்கிறதுனால அந்த புதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பைப்பிங், ப்ளம்பிங் ஒர்க்கு மற்றும் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்ரு, டிவி பொருட்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ட்ரேடிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சிறப்பான அமைப்பு தான். அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கவங்க, இது மாதிரி அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் உண்டானது தான் புதன். அந்த ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஜூன் 28 சனிக்கிழமை காலையில் 6:35 ஆயில்யம் நட்சத்திரம். பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரமே வந்துருச்சு. இப்போ அந்த புதன் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறது. தொழிலுக்கு பலம்தான். எல்லா விதமான வேலையிலும் இருக்கவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் என்றால் அதுக்கு ஆதிசேஷன் தான் தேவதை. அதனால் புதன் என்பது மகாவிஷ்ணுவனுடைய ஒரு கிரகம். அதனால் விஷ்ணு வழிபாடு, பச்சை கலரை யூஸ் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இப்போ நமக்கு 2, 6, 10ல் சனியும் புதனும் இருக்காங்கன்னு எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. துலா லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடம் கையிருப்பு பணம், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில். இதுக்கெல்லாம் சனி புதன் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் நமக்கு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் இந்த 2 அதிபதிகளும் நல்லா இருந்தாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் காலையில் 6:33க்கு தொடங்குறது. நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாயும் அதே நட்சத்திரத்தில் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. உறவுகளுக்கு நல்ல நாள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குதூகலம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூர நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டிலேருந்து சுக்கரன் 8ஆம் வீட்டுக்கு மாறிடுறாரு. சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஹெல்த்து இஷ்யூஸ் சின்னது இருக்கும், டயர்டாகும். பட் இருந்தாலும் கூட ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பெருசாக நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. நம்ம எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிச்சிடுவோம். ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி சுக்கரன் நமக்கு 8ல் இருக்கிறதுனால, லக்னாதிபதி 8ல் இருக்கார் அப்படிங்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் சிலது காலதாமதமாகலாம். அதுக்காக வெக்ஸ் ஆகாமல்
நம்ம ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள், புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.